பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட வாலிபரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து சுமார் 2 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். திருக்கனூர் பகுதியில் மாணவர்கள், இளைஞர்களை குறிவைத்து கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக போதைப்பொருள் தடுப்பு பிரிவுக்கு புகார் வந்தது. இதனையடுத்து போதைப்பொருள் தடுப்பு பிரிவு இன்ஸ்பெக்டர் ரமேஷ் தலைமையிலான போலீசார் திருக்கனூர் பகுதியில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது போலீசாரை கண்டதும் தப்பி ஓட முயன்ற வாலிபரை பிடித்து சோதனை செய்ததில் அவர் கஞ்சா பொட்டலங்களை மறைத்து வைத்திருந்தது தெரியவந்தது. மேலும் விசாரணை செய்ததில் விநாயகம்பட்டு பகுதியைச் சேர்ந்த விபூஷணன் என்பதும் அப்பகுதியில் கல்லூரி மாணவர்கள், இளைஞர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்ததும் தெரியவந்தது. இதனையடுத்து அவரை திருக்கனூர் காவல் நிலையத்தில் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் ஒப்படைத்தனர். விபூஷணன் மீது வழக்கு பதிவு செய்த திருக்கனூர் போலீசார் அவரிடமிருந்து சுமார் 2 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். முதுகெலும்பு தசைநார் வலுவிழப்பு என்ற அரிய வகை நோயால் பாதிக்கப்பட்டுள்ள 5 மாத பெண் குழந்தைக்கு 1 மாதத்திற்குள் 16 கோடி ரூபாய் மதிப்புள்ள மருந்து செலுத்தப்பட்டால் தான் உயிர் பிழைக்க முடியும் என்பதால் தமிழக அரசு உதவிக்கரம் நீட்ட வேண்டும் என குழந்தையின் பெற்றோர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். திருவாரூர் நன்னிலம் வட்டத்திற்கு உட்பட்ட காந்திநகர் பகுதியைச் சேர்ந்தவர் மதியழகன், சௌந்தர்யா தம்பதியினர். இவர்களுக்கு நித்விக் ரோஷன் என்கின்ற மகனும் வர்ணிகா ஸ்ரீ என்கிற 5 மாத பெண் குழந்தையும் உள்ளனர். இந்த நிலையில் வர்ணிகா ஸ்ரீக்கு கடந்த 1 மாதத்திற்கு முன்பு தலை நிற்காமல், கை கால் அசைவு இல்லாமல் இருந்துள்ளது. இதனையடுத்து அவரது பெற்றோர்கள் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் குழந்தையை காண்பித்துள்ளனர். அங்கு குழந்தைக்கு இரத்த பரிசோதனை மேற்கொண்ட மருத்துவர்கள் திடுக்கிடும் தகவலை பெற்றோரிடம் தெரிவித்துள்ளனர். இதில் குழந்தையின் உடல் தசை பலவீனமாக இருக்கிறது. இந்த நோய்க்கு பெயர் முதுகெலும்பு தசைநார் வலுவிழப்பு. இந்த வினோதமான நோய் கோடியில் ஒருவருக்கு வரும் என தெரிவித்ததாக கூறப்படுகிறது. மேலும் இதற்கான இன்ஜெக்ஷன் வெளிநாடுகளில் மட்டுமே கிடைக்கும். அதன் விலை 16 கோடி எனவும் தெரிவித்துள்ளனர். இந்த ஊசி மருந்தை 1 மாதத்திற்குள் செலுத்தவில்லை என்றால் குழந்தை 6 மாதத்தில் இறந்துவிடும் என்றும் மருத்துவர்கள் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இது குறித்து செய்வதறியாது திகைத்த பெற்றோர்கள் தற்பொழுது சமூக வலைதளங்களில் உதவி கேட்டு வீடியோ வெளியிட்டுள்ளனர். இதில் எனது குழந்தை முதுகெலும்பு தசைநார் வலுவிழப்பு என்ற அரிய வகை நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளார். இதற்கு 16 கோடி ரூபாய் மதிப்புள்ள மருந்து செலுத்த வேண்டும் என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். தங்கள் குழந்தை உயிர் பிழைக்க தங்களால் முடிந்த பண உதவியை தங்களுக்கு செய்யுங்கள். தமிழக முதலமைச்சர் உதவிக்கரம் நீட்ட வேண்டும் என கண்ணீர் மல்க வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி உள்ளது. சிலிண்டர் விலை உயர்வை கண்டித்து புதுச்சேரியில் மகிழா காங்கிரசார் சிலிண்டருக்கு மாலை அணிவித்தும் சிலிண்டர் விறகுகளை தலையில் வைத்தும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்தியா முழுவதும் நிலவி வரும் கடுமையான விலைவாசி உயர்வால் ஏழை எளிய நடுத்தர மக்கள் பெரும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இந்த நிலையில் அத்தியாவசிய பொருட்களான சமையல் எரிவாயுவின் விலையும் மேலும் 50 ரூபாய் மத்திய அரசு உயர்த்தியுள்ளது. கேஸ் விலை உயர்வால் ஏழை எளிய நடுத்தர மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். மத்திய அரசின் மக்கள் விரோத போக்கை கண்டித்து புதுச்சேரி அண்ணா சாலையில் உள்ள ராஜா தியேட்டர் சிக்னலில் புதுச்சேரி மகிழா காங்கிரசார் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மகிழா காங்கிரசார் சிலிண்டர் விறகு கட்டைகளை தலையில் வைத்து கொண்டும் சிலிண்டருக்கு மாலை அணிவித்தும் நூதன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அப்பொழுது மத்திய அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். திமுகவிற்கு ஆதரவான நிலைப்பாட்டில் இருக்கும் முதலமைச்சர் ரங்கசாமியின் எண்ணத்தில் மாற்றம் வர வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் சுட்டிக்காட்டியுள்ளார். புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் எதிர்வரும் சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பான ஆலோசனை நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய அன்பழகன், கடந்த சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற அதிமுக கடுமையாக உழைத்தது. அதன் காரணமாகவே கூட்டணி ஆட்சியின் முதலமைச்சராக ரங்கசாமி பொறுப்பேற்றார். கூட்டணியில் இருந்து அதிமுக வெளியேறிய பிறகு கடந்த 4 ஆண்டுகளாக திமுக, காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி ஆதரவாக செயல்பட்டு எதிர்க்கட்சி இல்லாத சட்டமன்றத்தை உருவாக்கியுள்ளார். திமுக, காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டு வரும் முதல்வர் ரங்கசாமி எண்ணத்தில் மாற்றம் வர வேண்டும் என்றும், இல்லையென்றால் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் பாதிப்பு ஏற்படும் என சுட்டிக்காட்டினார். திருப்புவனை தொகுதி மதகடிப்பட்டு பாளையம் அரசு உயர்நிலைப் பள்ளி வளாகத்தை சுற்றி மதில் சுவற்றை கட்டுவதற்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூனியன் மதகடிப்பட்டு பாளையம் அரசு உயர்நிலை பள்ளி வளாகத்தை சுற்றி விடுபட்ட மதில் சுவற்றை கட்டுவதற்கான பூமி பூஜை 27,10,10,000 ரூபாய் மதிப்பீட்டில் அரசு சிறப்பு ஆக்கக்கூறு நிதியின் மூலம் பெறப்பட்டது.
இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இதில் பொதுப்பணித்துறையின் சிறப்பு கட்டிடம் கோட்டம் 2 செயற்பொறியாளர் கஜலட்சுமி, கல்வித்துறை முதன்மை கல்வி அதிகாரி குலசேகரன், பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிடம் கோட்டம் 2 உட்கோட்டம் 5 உதவி பொறியாளர் விக்டோரியா, இளநிலை பொறியாளர் மணிமாறன், பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள், கட்டிட ஒப்பந்ததாரர் பாவாடை, ஊர் பிரமுகர்கள், பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் என திரளானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருபுவனை கிராமத்தில் சாலைகள் மேம்படுத்துதல் பணிக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருபுவனை கிராமத்தில் உள்ள கிழக்கு உட்புற சாலைகள், கணபதி நகர் மற்றும் காமராஜர் நகர் ஆகியவற்றின் சாலைகளை மேம்படுத்துதல் பணிக்கான பூமி பூஜை 32,20,000 ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இதில் மண்ணாடிப்பட்டு கொம்யூனியன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் முன்னிலை வகித்தார். இந்நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் மல்லிகா அர்ச்சுனன், இளநிலை பொறியாளர் மனோகரன், ஒப்பந்ததாரர் சக்திவேல் மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். புதுச்சேரி கல்வித்துறை இயக்குநர் உள்ளிட்ட 4 அதிகாரிகளுக்கு பதவி மூப்பு அடிப்படையில் IAS அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ளது. இந்திய நிர்வாக சேவை விதிகளின்படி கடந்த 2021 முதல் 2024 வரையிலான அதிகாரிகள் பட்டியல் தேர்வு செய்யப்பட்டது. அவர்களில் யூனியன் பிரதேசங்களில் இந்திய நிர்வாக சேவை பிரிவுகளில் பணிபுரிய தேர்வாகியுள்ளனர். அதில் புதுச்சேரியில் தொழில்துறை இயக்குநர் ருத்ரகவுடு, அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இயக்குநர் YN ரெட்டி, கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி மற்றும் வணிக வரித்துறை ஆணையர் முகமது மன்சூர் ஆகியோர் IAS அதிகாரிகளாக பதவி உயர்வு பெற்றனர். மத்திய அரசு ஊழியர்களை தொடர்ந்து புதுச்சேரி அரசு ஊழியர்களுக்கும் அகவிலைப்படி உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் கூடுதலாக அரசுக்கு 50 கோடி ரூபாய் செலவாகும். மத்திய மாநில அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி TA வழங்கப்படுவது வழக்கம். மத்திய அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி ஆண்டுக்கு 2 தடவை உயர்த்தி வழங்கப்படுகிறது. அந்த வகையில் மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படியை 53%லிருந்து 55% உயர்த்தி அனுமதிக்கப்பட்டுள்ளது. அதன்படி அகவிலைப்படியானது 2% உயர்த்தப்பட்டுள்ளது. யூனியன் பிரதேசமான புதுவையில் மத்திய அரசின் உத்தரவை பின்பற்றி அரசு ஊழியர்களுக்கு 2% அகவிலைப்படி உயர்த்தப்பட்டுள்ளது. இதற்கான அறிவிப்பை புதுச்சேரி நிதித்துறை சார்பு செயலர் சிவகுமார் வெளியிட்டுள்ளார். அகவிலைப்படி உயர்வுக்கான உத்தரவு விவரம் அனைத்தும் அரசு துறை தலைவர்களுக்கும் அனுப்பப்பட்டுள்ளது. அகவிலைப்படி உயர்வானது கடந்த ஜனவரி முதல் வழங்கப்படும் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அகவிலைப்படி உயர்வால் 20,000 புதுச்சேரி அரசு ஊழியர்கள் பயன்பெறுவர் என கூறப்படுகிறது. கரிக்கலாம்பாக்கம் அருகே மூதாட்டியை தாக்கி நகை பறித்து சென்ற இளைஞரை போலீசார் கைது செய்தனர். கரிக்கலாம்பாக்கம் அருகே உள்ள தமிழக பகுதியான கடலூர் மாவட்டம் கீழக்குமாரமங்கலம் கிராமத்தை சேர்ந்தவர் ஏழுமலை தாய் அழகம்மாள். இவர் கடந்த 7ஆம் தேதி நெற்பயிர்களை எடுக்க சென்றார். அப்பொழுது அவர் பாகூர் மெயின் ரோட்டில் உள்ள விவசாய நிலம் பகுதியில் மரத்தடியில் தனியாக அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். அந்த வழியாக பைக்கில் வந்த வாலிபர் அழகம்மாளை தாக்கி அவர் அணிந்திருந்த 1/2 கிராம் மூக்குத்தியை பறித்துக் கொண்டு பைக்கை விட்டுவிட்டு தப்பி ஓடினார். இது குறித்த புகாரின் பேரில் கரிக்கலாம்பாக்கம் போலீசார் வழக்கு பதிந்து பைக்கை கைப்பற்றி வாலிபரை தேடி வந்தனர். விசாரணையில் குருவிநத்தம் கிராமத்தை சேர்ந்த துளசிங்கம் மகன் தனுஷ் நகையை பறித்து சென்றது தெரியவந்தது. இதையடுத்து அவரை போலீசார் கைது செய்து நேற்று மாலை கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி அரசின் சாலை போக்குவரத்து கழக ஒப்பந்த ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்ய கோரி வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் புதுச்சேரி அரசு பேருந்துகள் இயங்கவில்லை. புதுச்சேரி அரசின் சாலை போக்குவரத்து கழகம் சார்பில் உள்ளூர் மற்றும் சென்னை, பெங்களூரு, குமுளி, நாகர்கோவில் உள்ளிட்ட வெளியூர்களுக்கு 100க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. சாலை போக்குவரத்து கழகத்தில் 265 ஒப்பந்த ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் பணியாற்றி வருகின்றனர். இதனிடையே கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக ஒப்பந்த ஊழியர்களாக பணியாற்றி வரும் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி பல கட்ட போராட்டங்கள் நடத்தி வந்த நிலையில் அரசு இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் இன்று முதல் ஒப்பந்த ஊழியர்கள் தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தில் இறங்கியுள்ளனர். ஒப்பந்த ஊழியர்களுக்கு நிரந்தர ஊழியர்களும் ஆதரவு தெரிவித்துள்ளதால் இன்று காலை முதல் புதுச்சேரி அரசு பேருந்துகள் அனைத்தும் இயக்கப்படாமல் பணிமனையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. மேலும் அரசு தங்களை பணி நிரந்தரம் செய்யும் வரை வேலை நிறுத்தம் தொடரும் எனவும் ஊழியர்கள் அறிவித்துள்ளனர்.
இதனிடையே புதுச்சேரி அரசு பேருந்துகள் ஓடாத நிலையில் தனியார் மற்றும் தமிழக அரசு பேருந்துகள் வழக்கம் போல இயக்கப்படுவதால் பயணிகளுக்கு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படவில்லை. கண்டமங்கலம் அருகே நவமால் மருதூர் ஸ்ரீ பாலமுருகன் ஆலயத்தில் பங்குனி மாத காவடி பூஜை திருவிழாவில் திரளான பக்தர்கள் அலகு குத்தியும் 4 சக்கர வாகனங்களை இழுத்தும் தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றினர். விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் அருகே நவமால் மருதூர் கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ பாலமுருகன் ஆலய பங்குனி மாத காவடி பூஜை திருவிழா வெகு விமரிசையான முறையில் நடைபெற்றது. இதில் காலை 10 மணி அளவில் கிணற்றங்கரையிலிருந்து பால்குடம் அழைத்து வந்து 11 மணி அளவில் முருகப்பெருமானுக்கு பாலாபிஷேகம் செய்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மாலை காவடி பூஜை திருவிழாவை முன்னிட்டு செடல் தரித்து கொள்ளுதல் நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் செடல் போட்டும் அலகு குத்தியும் 4 சக்கர வாகனங்களை இழுத்தும் தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றினர். மேலும் விழாவில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை செடல் போட்டு தங்களது வேண்டுதலை நிறைவேற்றி சுவாமி தரிசனம் செய்தனர். உருவையாறு ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருக்கோவிலில் நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். புதுச்சேரி மாநிலம் உருவையாறு கிராமம் அருள்மிகு பாப்பாத்தி அம்மாள் என்கிற ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருக்கோவிலில் தீமிதி திருவிழா பிரம்மோற்சவத்தினை முன்னிட்டு கடந்த மாதம் 31ஆம் தேதி கொடியேற்றம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சுவாமி ஒவ்வொரு நாளும் சிறப்பு அலங்காரத்தில் வீதி உலா மற்றும் அபிஷேக ஆராதனைகள், தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டு வந்தன. இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக நேற்று தீமிதி திருவிழா வெகு விமரிசையான முறையில் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டு தீமிதித்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றி அம்மனுக்கு நேர்த்திக் கடன் செலுத்தினர். தீமிதி திருவிழாவில் சுமார் 5000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். மேலும் இரவு மின் அலங்காரத்துடன் சுவாமி வீதி உலாவும், வான வேடிக்கைகளும், தெருக்கூத்து மற்றும் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது.